சரவணன் தூங்கிட்டானா? தூங்கிட்டேன். நீ தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரலங்க, கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் வர தூங்கு. என்னங்க என்ன படுக்க சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு உட்காருங்க? மனசே சரியில்லை உன்னது. என்னங்க நெஞ்சக்காது வலிக்குதா? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. செந்தில் கல்யாணமும் கதிர கல்யாணமும் இப்படி எப்படியும் நடந்துச்சு. ஆனா இது கல்யாணம் அப்படி இல்லையே. நான் கண்ண பண்ண மாதிரி நடந்துச்சு. நான் ஒரு பொண்ணை பாக்குற வரைக்கும் எவ்வளவு பொறுமையா இருந்தேன். அப்பா கண்டிப்பா நமக்கு நல்ல வழித்தான் காட்டுவாருன்னு இனி அம்முட்டு நம்பல. ஆனா இப்ப பாத்தியா இவனை நான் எங்க ஒட்டு நிறுத்திருக்கேன். இவனோட மொத்த வரைக்கும் நானே கெடுத்துட்டேன். அதை நினைச்சா போகும்போது எனக்கு மனசு ஆற மாட்டேன். ஏது பிள்ளாம ஆளு நிற்பாத. அதுதாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கேயோ தெரியாத ஊர்ல இருந்து வந்தாங்க. பெருசா விசாரிக்கலனா கூட பரவாயில்லைங்க. ஆனா பக்கத்து ஊர்லயே இருந்திருக்காங்க. ஆனாலும் ஏமாந்துட்டோங்க. எனக்கு அந்த குடும்பத்தை பாக்குறப்ப கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லையே. அவங்க அம்புட்டு கச்சிதமா நடிச்சிருக்காங்க. என்னன்னா நாம அம்புட்டு இந்த மாதிரி இருந்திருக்கோங்க. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பி இருக்கோங்க. இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? நீ பார்த்து வச்ச பொண்ணோட லட்சணத்தை பாருங்க. நம்ம கிட்ட அம்புட்டு சண்டை போட்டுருப்பாங்க. ஆனா இது தெரிஞ்ச விஷயத்த மனசுல வச்சுக்க முடியாம நம்ம கிட்ட சொல்ல முடியாம மனசுக்குள்ளே போட்டு வேதனைப்பட்டு. சரி எல்லாத்தையும் காலையில பாத்துக்கலாம். நீங்க படுத்து தூங்குங்க. எங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. எனக்கு ஒண்ணு சரவணிய வாழ்க்கையை சரிவின்ற வரைக்கும் எனக்கு ஒண்ணு ஆகும். சும்மா ஒரு குழந்தைங்க தூங்கு. என்னடி தூங்கலையடி? தூக்கமே வரல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னென்னமோ நடக்குதுங்க இந்த வீட்டுல. பேப்பர்ல தான் படிச்சிருக்கோம் இப்படி குடும்பமா சேர்ந்து ஏமாத்துவாங்கன்னு. ஆனா அது கடைசியில நம்ம வீட்லயே நடந்துச்சுங்க. ஆனா அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லைங்க. இப்படி அடுத்தவங்க ஏமாத்தி பழைக்கிறதுக்கு ஏதாவது திங்கிட்டு செத்து போயிடலாம். ரொம்ப பாவம். அழியாத பாரசு எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும். எல்லாம் சரியாயிரும்பா. சரி அப்ப முதல்ல படுத்து எல்லாம் சரியாயிரும். ஒண்ணும் வருத்தப்படாது. சரி தூங்கு. வயசை மறைச்சு படிப்பை மறைச்சு நம்மள போய் சொல்லி ஏமாத்தி அவங்க குடும்பம் ஏன் தலையில கட்டி வச்சிட்டாங்கப்பா.